சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி அதன் முக்கியத்துவத்தை அவர் நிலைநிறுத்தி இருந்தார். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பவுல் அப்போஸ்தலர் கூறியிருந்தார். அப்போ அதன் மூலம் அவர் சொல்லுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், அதாவது இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் செய்து முடித்தது தான் சுவிசேஷம், அதுதான் கிறிஸ்தவம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டு அதனை விசுவாசித்து அதனில் நிலைத்திருக்க வேணும் என்று சொல்லி அதனைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது வேத வசனத்திற்கு போவோம். ரோமர் 8:4. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அப்போ மாம்சத்தில் நாம் நடக்கக்கூடாது என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின்படியே நாம் நடக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியின்படி நடந்தால் நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி நம்மில் நிறைவேறும். அப்போ நியாயப்பிரமாணத்தின் நீதியை நாம் செய்வதில்லை, நம்மிலே அது நிறைவேறும் என்று சொல்லி தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் இங்கு சொல்லியிருக்கிறார். இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், ஆவியின்படி நடக்கிறவர்களிடம் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரீர் நீதங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீதங்களை முடிசூட்டினீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய இரக்கங்கள் காலதோறும் புதியவைகளாயிருப்பதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். பிதாவே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று அடியேனை வழி நடத்த வேணுமென்றும் அவரே போதனையை செய்ய வேணுமென்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடைசி செய்தியில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இறுதியில்
எசேக்கியல் 36:25 27 வரையும் எசேக்கியலால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தின்படி இஸ்ரவேலியர்களை 2ஆம் வருகையின் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை சேர்த்து கொள்ளுவார். அப்போ எந்த அடிப்படையில் அவர் சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லி பல்வேறு விதமான அபிப்பிராய பேதங்கள் இருக்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிகமான கிறிஸ்தவர்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் செய்ய வேணும். இப்போ நியாயப்பிரமாணம் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் நீதியை அந்த அடிப்படையில் தான் அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு சில ஏராளமான கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். அப்படி ஒன்றும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 2 விதமான ரட்சிப்பு ஒரு பொழுதும் கிடையாது. அதாவது பாவிகளாயிருந்த மனுஷர்கள் என்ன மாதிரி ரட்சிக்கப்பட்டார்களோ அதே மாதிரியே இஸ்ரவேலியர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதிலே எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி யோவான் 14:6 சொல்லப்பட்டு கிடக்கு. இங்கே 36 எசேக்கியல் 36:25-27 என்ன செய்வேன், இஸ்ரவேலியர்களை நான் எப்படி மீட்டு கொள்வேன் என்று சொல்லி விபரமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விதமாகத்தான் அவர்களை நான் மீட்டுக்கொள்ளும். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், உங்கள் உள்ளத்தில் என்னாவிய வைத்து என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ உங்கள் உள்ளத்தில் என்னாவிய வைத்து என்பது இது மிக முக்கியமான தெய்வீக செயல்களால் அது நிறைவேற்றப்படுகிறது. அப்போ 2 விதமான தெய்வீக செயல்களால் அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது. இப்போ இஸ்ரவேலியர்களை மீட்டுக்கொள்ளும் நேரம் 2ஆம் வருகையின் போது அது நடைபெறும். அப்பொழுது 2 விதமான 2 தெய்வீக செயல்களை நடைமுறைப்படுத்தி அவர்கள் மீட்டு கொள்ளப்படுவார்கள். என்ன மாதிரி? உங்கள் உள்ளத்தில் என்னாவிய வைத்து. அப்போ எப்படி அதை ஆண்டவர் செய்ய போகிறார் என்று சொன்னால், முதலாவது மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் தீத்து 3:5 இது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது. மறு ஜென்ம முழுக்கு. அடுத்தது 2வது பரிசுத்த ஆவிக்குள்ளே ஞானஸ்நானம். அப்போ முதலாவதாக மறுபிறப்பை அவர்களுக்கு கொடுத்து 2வதாக பரிசுத்த ஆவிக்குள்ள ஞானஸ்நானம் செய்யப்படுவதன் மூலம் உங்கள் உள்ளத்தில் என்னாவிய வைத்து என்பது நிறைவேறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தாம் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசுவதன் மூலம் இது சாத்தியமாகிறது. அப்போஸ்தலர் 2:4 எப்படி சாத்தியமானதோ அதே மாதிரியே அவர்களுக்கும் சாத்தியமாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பெந்தகோஸ்தே நாளன்று முதலாக அது நிறைவேறப்பட்டது. அப்போ பரிசுத்த ஆவியினுடைய பிரவேசம் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதன் நிமித்தமே சாத்தியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவி, ஒருவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேணுமா இருந்தால் அது எந்த அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்று சொன்னால், கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதன் நிமித்தமே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளுக்குள்ள வருகிறார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். இஸ்ரவேலியர்களுக்கும் அதே மாதிரி. அப்போ கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றினதன் நிமித்தம்தான்
பரிசுத்த ஆவி அவர்களுடைய இருதயத்திலும் வருவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் யோவான் 14:7 சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 1:29 சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இதே தான் எங்களுக்கும் செய்திருக்கிறார். என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லி எசேக்கியேல் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த சொற்றொடர் என்னத்தை சொல்கிறது என்று சொன்னால், முன்பு முடியாமல் போன நியாயப்பிரமாணம், இஸ்ரவேலியர்கள் ஒரு தரம் நியாயப்பிரமாணத்தை செய்யவில்லை. அதே மாதிரி நாங்களும் புறஜாதிகளாக இருக்கிற நாங்களும் நியாயப்பிரமாணத்தை செய்யவில்லை. அப்போ முன்பு இஸ்ரவேலியர்களால் முடியாமல் இருந்தது இந்த நியாயப்பிரமாணம். இப்போ என்ன சொல்லப்படுகிறது? இப்பொழுது அது சாத்தியப்படும், நீங்கள் நியாயப்பிரமாணத்தை செய்வீர்கள் என்று சொல்லி அதைத்தான் சொல்லப்பட்டு கிடக்கு. என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்போ முன்பு முடியாமல் போன நியாயப்பிரமாணம் இப்பொழுது சாத்தியப்படும் என தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி எனில், ஒருவன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியும் என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள், அதாவது இஸ்ரவேலியர்கள் நியாயப்பிரமாணத்தை செய்கிறதென்ற பேச்சுக்கு இடமில்லை, புறஜாதிகளாக இருக்கிற நாம் செய்வோம் என்றதற்கு இடமில்லை. அப்போ என்னத்தினால நியாயப்பிரமாணத்தை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியும் என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவினால் சிலுவையில் அறையப்பட்ட பாவ நிவர்த்தி, அதன் அடிப்படையிலேயே அதனை செய்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது சட்டபூர்வமாக கிறிஸ்துவினால் நிறைவேற்றப்பட்டபடியால் இந்த அடிப்படையிலேயே ஒரு விசுவாசிக்குள் அவருடைய பிரவேசமும் அவருடைய வல்லமையும் செயற்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து சட்டபூர்வமாக நம்ம விடுதலை செய்தார். உபாகமம் 21, 22, 23 பிரமாணம், ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அடிப்படையிலேயே இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு சட்டபூர்வமான அலுவல். அப்போ அது சட்டபூர்வமான அலுவலாக இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார்? நானும் சட்டபூர்வமாகவே என்னுடைய செயற்பாடுகள் இருக்க வேணும். அப்போ என்னுடைய செயற்பாடுகள் சட்டபூர்வமாக இருக்கிறதா இருந்தால், எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து சட்டபூர்வமாக செய்திருக்கிற எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறானோ அந்த அடிப்படையிலேயே என்னுடைய செயற்பாடு அவனிலே அமையும். ஆகவேதான் தொடர்ச்சியாக சட்டபூர்வமாக பரிசுத்த ஆவியானவர் செயற்படுவதற்கு விசுவாசியிடம் அவர் வேண்டிக் கொள்வது, அவன் கிறிஸ்துவுக்குள் நிரந்தரமாக தங்கி இருக்க வேண்டும் என்பதே. இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நான் ஒரு விசுவாசியினிடத்தில் தொடர்ச்சியாக செயற்பட வேண்டுமா இருந்தால் அந்த விசுவாசி இயேசு கிறிஸ்துவுக்குள் நிரந்தரமாக அவன் தங்கி இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவன் இருக்க வேணும். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் அவன் விசுவாசத்தின் மூலம் இருக்கும் பொழுது நான் வல்லமையாக செய்வேன். ஏன்? கிறிஸ்து சட்டபூர்வமாக செய்தது எல்லாவற்றையும் அவன் விசுவாசித்து
வைத்து கிறிஸ்துவிலே அவன் தங்கி இருக்கிறான். அப்போ கிறிஸ்துவில் தங்கி இருக்கும் பொழுது நானும் சட்டபூர்வமாக அந்த அடிப்படையிலேயே ஒரு விசுவாசியில் செயற்படுவேன் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ ரோமர் 6:3-5 சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 8:1-2 சொல்லப்பட்டிருக்கு, ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கு, லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கு. இதனையே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த விதமாக நம்மால் முடியாத நியாய பிரமாணத்தை நம் மூலமாக நிறைவேற்றுவதற்கு, நம்மால் முடியாத நியாய பிரமாணத்தை நம் மூலமாக நிறைவேற்றுவதற்கு போதிய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட தீர்க்க தரிசனம். இது பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு விவரமாக வாசித்திருந்தேன். அப்போ எசேக்கியேலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை எபிரேயர் 8:10 புதிய ஏற்பாட்டில் எபிரேயரில் 8:10 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த தீர்க்க தரிசனம்? எசேக்கியேல் சொன்ன தீர்க்க தரிசனத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்று பார்ப்போம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ எசேக்கியேலில் சொன்ன தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் எபிரேயரில் பவுல் அப்போஸ்தலர் என்ன மாதிரி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், எபிரேயர் 8:10 அதாவது அவர்களுடைய இருதயத்திலே என்னுடைய பிரமாணங்களை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டதை பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் 36, 26, 27 36ஆம் அதிகாரம் 26, 27 ஒப்பிட்டு பார்த்தால் இரு வேத வாக்கியங்களிலும் நியாய பிரமாணத்தின் நீதி எப்படி நிறைவேறும், நியாய பிரமாணத்தின் நீதி இஸ்ரவேலியர்களில் எப்படி நிறைவேறும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மிக முக்கியமான விஷயம் நியாய பிரமாணத்தின் நீதி எப்படி நிறைவேறும், அதை பற்றித்தான் நாங்கள் பார்த்தோம். அப்போ எபிரேயர் 8:10 நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டு கிடக்கு. திருப்பி மறுபடியும் வாசிக்கிறேன். எபிரேயர் 8:10 என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கை என்பது புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் கிறிஸ்துவினால் நிறைவேற்றப்பட்ட உடன்படிக்கையை குறிப்பிடுகிறது. அப்போ எபிரேயர் 8:10 எசேக்கியேலையும் சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கை எந்த உடன்படிக்கையை சொல்லப்படுகிறது? கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய உடன்படிக்கையை பற்றியே குறிப்பிடுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அந்த நாட்களுக்கு பின்பு என்பது பழைய உடன்படிக்கை கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதனால் காலாவதி ஆயிற்று. அப்போ
எபிரேயர்கள் இஸ்ரவேலியர்கள் பழைய உடன்படிக்கையின்படி இனிமேல் அவர்கள் அதில் தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய உடன்படிக்கையின் நிமித்தம் அது புதிய உடன்படிக்கை. அப்போ புதிய உடன்படிக்கையை கிறிஸ்து செய்ததனால பழைய உடன்படிக்கை காலாவதி ஆகிவிட்டது. இனிமேல் பழைய உடன்படிக்கைக்கு நீங்கள் போகக்கூடாது என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பழைய உடன்படிக்கைக்கு நீங்கள் போகக்கூடாது என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவர்கள் எழுதுவேன் என்பது புதிய உடன்படிக்கை என்ன செய்யும் என்பதை தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் பாவத்தின் கடன்கள் கிறிஸ்துவனால சிலுவையில் செலுத்தப்பட்டு இருப்பதனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. கவனமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த அடிப்படையில் இது சாத்தியப்பட்டது என்று சொன்னால், இது சாத்தியப்பட்டது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களே அவர்களை எழுதுவேன். அப்போ இது புதிய உடன்படிக்கை செய்கிற அலுவல் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ புதிய உடன்படிக்கை நிமித்தம் பாவத்தின் கடன்கள் கிறிஸ்துவால் முற்று முழுதுமாக சிலுவையில் செலுத்தப்பட்டிருப்பதனால் பரிசுத்த ஆவியானவர் தங்கு தடையின்றி நம்முடைய இருதயத்தில் வந்திருந்து செயற்படக்கூடிய பாக்கியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14, 16, 17 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கவனமாக பாருங்கள். யோவான் 14, 16, 17 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்ப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது இன்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்க போவதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி யோவான் 14, 16, 17 பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் முற்றும் முழுதுமாக செலுத்தி இருக்கிறபடியினால அதனை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியினுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்பதன் பொருள் புதிய உடன்படிக்கையின் மூலமே உறவு சாத்தியமானது. புதிய உடன்படிக்கையின் மூலமே உறவு சாத்தியமானது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பழைய உடன்படிக்கையில் இந்த உறவை ஏற்படுத்த முடியவில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது இஸ்ரவேலியர்கள் பழைய உடன்படிக்கையின் படி இந்த உறவை அவர்கள் ஏற்படுத்த முடியாமல் போய்விட்டது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்யவில்லையோ, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உள்ளுக்குள் இருந்து உதவி செய்யவில்லை, வெளியால் வந்திருந்து தேவையான நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்தார். அப்போ பழைய உடன்படிக்கை நிமித்தம் பாவம் நிவர்த்தி செய்யப்படாமல் இருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண இயலாமல் போய்விட்டது.
அப்போ பழைய உடன்படிக்கையில் உறவை தேவனோட உறவை ஏற்படுத்த முடியவில்லை என்பதை யோவான் 16, 13, 15 சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக பழைய உடன்படிக்கையில் சாத்தியமாகாமல் போனது புதிய உடன்படிக்கையில் சாத்தியமானது. நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நியாயப்பிரமாணத்தின் நீதி இப்படியாக நம்மில் நிறைவேற்றப்பட்டது. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார் என்று சொல்லி பிலிப்பியர் 2:13 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய விசுவாசத்தை தொடர்ச்சியாக பின்பற்றுவதன் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வல்லமையாக செயற்படுவார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்பட்டு தொடர்ச்சியாக நம்ம தேவனோடு உறவை ஏற்படுத்தி அந்த உறவில் நாம் நிலைத்திருக்க வேணுமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் என்ன கேட்டுக்கொள்கிறார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேணும். விசுவாசி எந்த காலத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய விசுவாசத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் வல்லமையாக நமக்குள் செயல்பட்டு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து ஏதாவது நாம் பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் விசுவாசத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசித்து லூக்கா 9:23 சொல்லப்பட்ட மாதிரி அந்த விசுவாசத்தை நாம் கடைப்பிடித்து 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்ட மாதிரி நம்முடைய விசுவாசம் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வல்லமையாக செயற்படுவார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அந்த வல்லமையின் மூலம் நம்முடைய விருப்பம், அப்போ நம்முடைய மனதில் ஒரு விருப்பம் இருக்குது. என்ன மாதிரி என்றால் தேவனுடைய நியாய பிரமாணத்தை நான் செய்ய வேணும் என்ற ஒரு விருப்பம் என்னுடைய மனதில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இருதயத்திலையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய மனதில் இந்த விருப்பம் இருக்குது. எந்த விருப்பம் இருக்குது? தேவனுடைய நியாய பிரமாணத்தை நான் செய்ய வேணும் என்றொரு விருப்பம் இருக்குது. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு பிலிப்பியர் 2:13 தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு கிடக்கும். அப்போ விசுவாசிகளுடைய மனதிலே அந்த விருப்பம் மனதின் பிரமாணம் இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலம்தான் மனதின் பிரமாணம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மனதில் நியாய பிரமாணத்தை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் ஆராலே ஏற்பட்டது? தேவனாலே ஏற்பட்டதை தவிர நம்மாலே ஏற்பட்டதல்ல. அதாவது மனதில் நான் நியாய பிரமாணத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தால் அந்த விருப்பம் தேவனாலே இடப்பட்டது என்று சொல்லி பிலிப்பியர் 2:13 சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த விருப்பம் மட்டும் இருந்தால் போதுமானதல்ல. அப்போ விருப்பம் நமக்குள்ளே இருந்தால் நாம் எதனையும் செய்ய முடியும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ மனதின் பிரமாணம், மனதில் தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ வேணும் என்று விருப்பம் இருக்குது. இதை பற்றி நாம் விபரமாக அடுத்த செய்தியில் பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647
4651224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.